நாமே இந்த திட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் இந்த நிகழ்வானது விரிவடைந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய நல்ல ஆசைகளை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த மதிய போசனம் நிகழ்வானது சக்தி பூஜை என்று சொல்லப்படுகின்ற இந்த அன்னதான நிகழ்வு மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இந்த சக்தி பூஜையானது சிறப்புற நடைபெறுவதற்கு இந்த ஆலயத்திலே வருகை வந்திருக்கின்ற பெருமானுடைய அடியவர்களாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் இந்த அன்னதான நிகழ்வுக்கு நீங்கள் நேர காலத்தோடு இங்கு வருகை தந்து அவர்களுக்குரிய ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும். இந்த மரக்கழிவத்திருந்த போன்ற நிகழ்வுகளிலே எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்வு சிறப்புற நிகழ்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. அது மாத்திரமன்று இல்லாது நான் கடந்த வாரம் கூறியிருந்தேன், இந்த ஐயருடைய சன்னிதானத்திலே இந்த உணர்வுகளை வருகின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய ஒரு கைங்கரியமாக இந்த சரியை சொன்ன இந்த ஆலயத்திற்கு ஆற்ற வேண்டும் என்று அவிலன்சாமி அவர்கள் கேட்கின்றார். ஆகவே ஐயருக்கு செய்கின்ற தொண்டினாலே உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த நன்மையும் இந்த ஆலயத்திலே வருகிறதாலே கிடைக்கின்றது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், 4 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. அந்த 4 மார்க்கங்களிலும் முத்தி பெரும்பேற்றை பெற்றவர்கள் அந்த 4 என்று அவர்களை நாயன்மாரை நாங்கள் வழிபடுகின்றோம். அந்த சிறப்புகளிலே ஒன்றுதான் இந்த சரியை தொண்டு என்பது ஒரு ஆலயத்திலே. ஆகவே உங்களால் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை வந்து உங்களுடைய கரங்களினாலே இந்த ஆலயத்திற்கு செய்கின்ற அந்த சரியை தொண்டுகானது மிகவும் இன்றியமையான ஒன்று. உங்களால் முடிந்தவர்கள் அந்த தொண்டுகளிலே ஈடுபட்டு இறைவனுடைய திருவிருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.